குட் ஈவினிங். வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி ஷார்ட்ஸில் சில டிஸ்கிரிப்டிவ் வீடியோ ரிகார்டிங் மணிமேல் வரும்னு சொல்லி போட்டிருந்தது. 2 days ஆயிடுச்சு. அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணேன். மணிமேல் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பணக்கழுதை. அதாவது என்னென்னா, கழுதை எப்படி பொன்னிசம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எங்கே போகிறானே தெரியாமல் அது மேலே இருக்கிற கண்டென்ட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறோம். சரிங்களா? அதுக்கு யார் எஜமானர் மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துலேருந்து இங்கே போதா, இல்லை யாருக்கு நல்லவங்களுக்கு வேலை பார்க்குதா, கெட்டவங்களுக்கு வேலை பார்க்குதா, என்ன ப்ராசஸில் போகுது வருது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அதனால தான் இந்த பேரை வச்சுருக்காங்க. இதில் சிம்பிளிஃபைடாக என்னென்னா, மணிமேலில் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கேமு, ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸு, அவங்களுக்கு தேவையான பணங்கள் எல்லாத்தையும் டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சில அக்கௌண்ட்ஸ் மூலயமா அவங்க பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி பிஃபோர் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அது வேறு மாதிரி இருந்துச்சு. அது வந்து டேரெக்டாக போய் கேஷ் டெபாசிட்டாவோ, கேஷ் ட்ரான்ஸ்ஃபராவோ, இல்லை ஹவாலா அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் நடந்துச்சு. இப்போ டிஜிட்டல் இந்தியாவிலங்கிறதுனால யூபிஐ மூலயமா ஈஸியாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி. முன்னாடி டிரான்சாக்ஷனுக்கெலாம் நெஃப்ட்டுலாம் 4 hours தான் ஒர்க் ஆகும். அதுக்கிற 8 hours ஆச்சு. பேங்க் செக் கிளியரன்ஸு 3 days ஆச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி டிஜிட்டலைஸ்டாக மாறிட்டோம். நம்ம டிஜிட்டலைஸ்டுங்கிறத தாண்டி நம்ம தான் இப்போ வேர்ல்டில் மற்றவங்களுக்கு முன்னோடியாக யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் நம்மளோட யூபிஐ தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ம பேரை சொல்லி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் இதுதான் இந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனு, டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸ்கேம் இந்த சென்ஸ் வந்து பழைய காலத்தில் தான், முன்னாடி தான் அந்த உங்கள் கார்டுக்கு பின்னாடி உள்ள 16 டிஜிட் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டலை அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கேம்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ என்னென்னா ஹராஸ்மெண்ட் ஸ்கேம் தான். ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம். சில ஆப்பை நமக்கு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிடுறாங்க. நம்மளோட ப்ரைவேட் டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, லோன்ஸு 1000 ரூபா கொடுப்பாங்க. 1000 ரூபாய்க்கு 600 தான் கிரெடிட் ஆகும். ஆனால் நம்ம கட்டும்போது 1000 ரூபா கட்டணும். எத்தனை நாளைக்கு? 7 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 4ஆவது நாள்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும். 4ஆவது நாள்லேருந்து உங்களுக்கு டார்ச்சர் ஆரம்பிக்கும். 5ஆவது நாள் உங்கள் சார்ந்தவங்களுக்கு ஃபோன் போக ஆரம்பிச்சிடும். 6ஆவது நாள் நீங்கள் பே பண்ணலன்னா உங்களை பற்றின அந்த மார்ஃப்ட் இமேஜஸ்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்த காரணத்தினால தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில விழிப்புணர்வு ஏற்படுத்த ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் அன்றைக்கி தேவைக்கு நம்ம 1000 ரூபா 2000 ரூபா போதும், 5000 ரூபா அந்த ஸ்லாட்டில் மூவ் ஆன் பண்ணுறதுக்கெலாம் இருந்தாங்க. அது என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக இப்போ ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபா லோன் வாங்குறீங்க, 600 ரூபா தான் கட்டிட்டு மீதி 400 ரூபா கட்டுறீங்க. 1000 ரூபா திருப்பி கட்டிடுங்க. கட்டினோன்னா உங்களுக்கு லிமிட் வந்து, இப்போ நீங்கள் கட்டியிருக்கீங்களா 1000 ரூபா, அந்த 1000 ரூபாயை மறுபடியும் லிமிட் 2000 ரூபான்னு போட்டு உங்களுக்கு பே அவுட் வந்து 1200 ரூபா. நீங்கள் அந்த 800 ரூபா வந்து உங்களுக்கு லைபிலிட்டியில் போயிடும். அவன் எடுத்துப்பான் அந்த ப்ராசஸிங் ஃபீ அது இதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, நம்ம இப்போ கடன் வாங்கி 1000 ரூபாய்க்கு கட்டிட்டோம், 1600 ரூபா வருதில்ல, நமக்கு இன்னும் 5 நாள் டைம் இருக்கலாம்னு சொல்லி அதுக்கு போவீங்க. மறுபடியும் இந்த 2000 ரூபா கட்டுவீங்க. 2000 கட்டினா அவன் 5000ன்னு சொல்லி, ஆனால் உங்களுக்கு பே அவுட் ஆகிறதே 3000 தான் கொடுப்பான். புரியுதுங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட இருந்து காசை திருடிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த பே பண்ணுறீங்கல்ல, இதே மாதிரி நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இன்றைக்கி 140 கோடி பேருக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு 10% வச்சுக்கிட்டால் கூட என்னாச்சு? 10%ல 1%னால என்னாச்சு? அப்படிங்கும்போது அத்தனை பேருக்கும் இது வந்து நான் சொல்ல லோன் ஸ்கேம் மட்டும். இன்னும் வந்து ஜாப் ஸ்கேம் இருக்குது. அதுக்கப்புறம் பேர் என்ன, ஏதோ ஒன்று உண்டு, எம்எல்எஃப், அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளவோ ஸ்கேம்ஸ். இந்த சென்ஸ் என்னென்னா, நீங்கள் எனக்கு 1000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு 10,000 ரூபா மாற்றித்தரேன்னு சொன்னாலே அது ஸ்கேம் தான். யாராலையும் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பேங்க்னாலே வருஷத்துக்கே 8% தான், 7%. ஃபஸ்ட்டு 12%லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 7.5% ஆக்கிட்டாங்க. அதனால் இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளால் சில விஷயத்தை செய்ய முடியாத ஒரு விஷயத்த மக்கள் நம்புகிறாங்கல்ல, அதான் ஸ்கேம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டருந்து அமௌண்ட்டை திருடிடுறாங்க. திருடின அமௌண்ட்டை டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசுகிற எல்லாருமே வந்து அப்ராட் நம்பர்லேருந்து தான் வருவாங்க. யாருமே இந்திய நம்பர்லேருந்து வரமாட்டாங்க. சரியா? அவங்க இருக்கிறது எங்கேன்னு தெரியாது. அது மேபி சைபர் கிரைமில் கண்டுபிடிக்க முடியும். அது என்ன ப்ராசஸ்ன்னு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சரிங்களா? இப்போ முடிஞ்சிடுச்சா?
இப்போ உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டாங்க, நீங்கள் இப்போ வந்து ரீபே பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு 1,50,000 லட்சம் வச்சுக்குவோம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 1,50,000 லட்ச ரூபா அவங்கள ஏமாற்றி மிரட்டி வாங்கிட்டாங்க. அப்போ அந்த 1,50,000 லட்ச ரூபாயை ஒரே அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. 10 அக்கௌண்ட்டுக்கு 10,000 10,000 அனுப்புவீங்க, சரிங்களா? அந்த 10 அக்கௌண்ட்டும் யாருன்னா, இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டு, இல்லை பாட்டியோட அக்கௌண்ட்டு, அம்மாவோட அக்கௌண்ட்டு, இல்லை சில பேர் செத்து போயிருப்பாங்க குடும்பத்தில், அவங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபேக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்குன்னே, க்ரியேட் பண்ணுறதுக்குன்னே நார்த் இந்தியாவில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, மீதி 4 லோன் வந்து ஃபேக் லோனாக இருக்கும் உங்கள் பேரில். அது எங்கே உங்களுக்கு லாகின் ஆகிருக்கு, என்ன டீட்டெயில்னால் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியும் இருக்குது, சரிங்களா? சில அன்ஃபினிஷ்ட் லோன்ஸ்லாம் இருக்கும் உங்கள் பேரில். அதுக்காக தான் அடிக்கடி கிரெடிட் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணணும், கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கணும். நம்ம பேரில் நம்ம வாங்கின லோன் தான் இருக்கா, அதுவும் க்ளோஸ் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி க்ளோஸ் ஆகாத பட்சத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ஓசி ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனிஸை அணுகணும், சரிங்களா? இது வந்து பேசிக் திங்ஸ். எல்லோரும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், பழைய மாதிரி உலகத்தில் எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்க, ஒரு 2000 ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போலாம் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் மேலே ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா? இதுக்கு அடுத்த ப்ராசஸ், அந்த காசை எடுத்துகிட்டு 10 அக்கௌண்ட்டுக்கு போட்டாங்களா, அந்த 10 அக்கௌண்ட்டில் உள்ளவங்களும் அவங்களுக்கு 1000 ரூபா எடுத்துகிட்டு மீதி 9,000 வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பி அந்த ரேண்டமாக அவங்க இப்போ வந்து இதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த 10 அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு 10 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அந்த 10லேருந்து ஒரு 3 அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. அந்த 3 பேரும் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. சில பேர் வந்து கேஷை விட்ரா பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. சில பேர் வந்து ஒரு ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்டே வராது, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ரியேட் ஆகிடும். இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, விற்றுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்க ஒயிட்டாக மாற்றிப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயம், சில பேர் கோல்டு பர்ச்சேஸிங்கு, கோல்டு சேல்ஸு, அது எதுனா அது ஒரு பெரிய இது இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிடுறாங்களா, இதுதான். இப்போ என்ன ஆயிடுது, ஒரு ஆள்கிட்ட இருந்து மிரட்டி திருடப்பட்ட அமௌண்ட்டு இன்னொரு ஆளுக்கு நமக்கு யாருமே தெரியாமல் நடுவில் இருக்கிற டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு அவங்க தனியாக அவங்க மாட்டவே மாட்டாங்க. நடுவில் இந்த ட்ரான்சாக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல 13 பேர், இவங்க தான் மாட்டுவாங்க. அந்த 13 பேருக்கும் இந்த ஒரு வேலையை மட்டும் ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது பெருசாக தெரிஞ்சிருக்காது. இதை தொடர்ந்து பண்ணும்போது தான் இவங்களோட ட்ரான்சாக்ஷன் இதுக்கு நம்ம இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் பேங்க்ஸில் சில விஷயத்தை கிளியராக நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நான் வந்து சேலரி அக்கௌண்ட் ஹோல்டரு, சரிங்களா? இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு மாதம் இவ்வளோ ரூபா சேலரி வருது. சேலரி வந்தப்பறம் நான் யாருக்கு ட்ரான்சாக்ட் பண்ணுறேன், மாதத்தில் எத்தனை வாட்டி நான் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறேன், நான் ஜிபே தான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன்னா, ஜிபே ஃபோன்பேனா எந்த ஃபோன் லொக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன், எந்த ஐபி அட்ரஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன்னு முதற்கொண்டு நமக்கு எல்லாம் ட்ராக் பண்ணிட்டாங்க. ட்ராக்கிங்கில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ பேடிஎம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னு வரைக்கும் எடுத்துடலாம். நீங்களே இப்போ வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பேடிஎம்லேருந்து ஒரு 100 ரூபா இன்றைக்கி அனுப்பிட்டு போயிடுறீங்க அந்த வேலை ஒரு கடையில். நமக்கு ஜிபேனா கூட நமக்கு சில நேரம் யோசிக்க தோணும், நடா எங்கே அனுப்பணும், யாருக்கு அனுப்பணுன்ட்டு. ஒரு மாதம் கழித்து கூட நீங்கள் அந்த எந்த லொக்கேஷனில் நீங்கள் யாருக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னு மறைக்கொண்டு நீங்கள் வந்து மேப்பில் வியூ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கே அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா இன்டர்னலாக பேங்கிங் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா? அதில் ஏஐ வச்சு ட்ராக் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டில் காசே வராத அக்கௌண்ட்டில் திடீர்னு பல அக்கௌண்ட்லேருந்து காசு வருது. காசு வந்த உடனே வித்ட்ரா பண்ணுறாங்க. இல்லை வந்து அது இப்போ நம்ம ஏஐ க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு மாடல் எழுதுறதே யாருன்னா நம்மளை மாதிரி ஒரு சாதாரண நம்ம என்ன யோசிப்போம் அப்படிங்கிற வச்சு தான் மாடல் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? அது என்னன்னா, இப்போ நம்ம என்ன யோசிப்போம், ஜென்ரலாக ஒரு தப்பான ஒரு வேலை பார்க்குறோம், என்ன செய்வார், வீட்டு பக்கத்தில் இருந்து எடுக்கக்கூடாது, இங்கேருந்து ஒரு தூரமாக தள்ளி போய் வேறு ஏடிஎம்மில் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ அந்த ஜியோ லொக்கேஷன் வரைக்கும் ட்ராக் பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே ட்ராக் ஆகுது. இப்போ நீங்கள் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10,000 வருது, நான் என் வீட்டு பக்கத்தில் எடுக்கிறேன், இல்லாட்டி நான் அதை ஒருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு பிரச்சனை இல்லை. ஒரு 10,000 வருது, வந்தவொடனே நான் 10,000 வேறு அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ஒரு வாட்டி நடந்தால் பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக நடக்கும்போது தான் அந்த சிக்கலை வந்து ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அலர்ட் ஆகும் பேங்கிங்க்கு, பேங்க்கில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அலர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ஆர்பிஐக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கீம் ப்ராசஸ். அது மூலிமா உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து எடுக்கப்படுது. இதுதான் அந்த மணி மியூல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆல் இந்தியா லெவலில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு வேணும்.
நம்ம பண்ணுறது ஈஸி மணி. என்றைக்குமே மணி ஈஸியாக வந்துச்சுன்னா அது கஷ்டத்தை தான் கொடுக்குங்கிறது யாருக்குமே புரியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மணியை வந்து மதித்து பழகணும். அது ஹார்ட் ஏர்ன்டு மணியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லாங் சஸ்டைனபிலிட்டியாக நமக்கு மன நிம்மதியை தரும். நம்ம ஒரு ஹார்ட் ஏர்ன் மணி இல்லாமல் ஒரு ஈஸியாக ஒரு தப்பு பண்ணியோ இல்லை தகாத ஒரு விஷயத்த செஞ்சு அந்த மணி வந்துச்சுன்னா அது நமக்கு நிம்மதி எனக்கு கொடுக்காதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அவங்க அதுக்காக தான் இந்த நேஷ்னல் லெவல் ட்ரைவ் நடத்தி ரொம்ப பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம லாட்டாக நம்ம போய் பண்ணுறதுனால மட்டும்தான் இப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தெரியாமல் ரொம்ப அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் கூட சில அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்ப அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் 1.5 மில்லியன் நினைக்கிறேன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டு. இதே மாதிரி நம்ம வருஷத்துக்கு 2.5 லட்சம் அக்கௌண்ட்டு மொத்தம் 17.5 லட்சம் அக்கௌண்ட்டை 18 லட்சம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டார்மெண்ட் அக்கௌண்ட்டை டார்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி மணி லாண்டரிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண அமௌண்ட்டு அப்படின்ட்டு. சரிங்களா? அதில் நமக்கு வந்து என்னென்னா நம்ம பேங்க்கில் நம்மளோட ஆதார் அட்ரஸை கரெக்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஆதாரை ப்ளஸ் நம்ம இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் அட்ரஸை கரெக்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம கிரெடிட் ஹிஸ்ட்ரியை நம்ம பேன் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கக்கூடாது. பேன் கார்டு நம்பரை போட்டு அடிக்கடி நம்ம கிரெடிட் ஸ்கோரோ கிரெடிட் ஹிஸ்ட்ரியை நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம வாங்கின லோன் தான் இருக்கா இல்லை வேறு எதுவும் லோன் ஆட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட மட்டும் இருக்குன்னு இல்லை. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் கொடுத்துறீங்க ஜெராக்ஸு. இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் முன்னாடி சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு லோன் பர்பஸ்க்கு நீங்கள் ஹவுசிங் லோனோ இல்லை ஒரு வெஹிக்கிள் லோனுக்கு நீங்கள் உங்கள் ஆதார் பேனை ஃபோட்டோலாம் கொடுத்தா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ரைவேட் பார்ட்டி எல்லாத்துக்கும். அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. பேக்கெண்டில் சில பேர் அதையும் சேல் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ டேட்டாவே எடுத்துக்கோங்க. ஒரு டேட்டாவுக்கு ₹1 ₹10 அதை பேசிட்டு நானே கேள்விப்பட்டிருக்கேன். டேட்டா ஒரு ப்ரைம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சில நேரம் கால்ஸ்லாம் வருமே, லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்ட்டு. அந்த ஒரு நம்பருக்கு ₹10 எவ்வளோ கொடுக்கறது கூட ஒரு கம்பெனிஸ்லாம் ரெடியாக இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? டேட்டா தான் இனிமேல் எல்லாமே. நம்ம டேட்டாவை எவ்வளோ ப்ரைவசியாக என்கிரிப்டடாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஒன்லி ஒரு இந்த பர்பஸ்க்காண்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் என்கிரிப்டடாக நம்ம இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது இனிமேல் போக போக இன்னும் இருக்குது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏற்கனவே யூபிஐக்கு டேக்ஸ் போட்டாச்சு. ஆனால் அதை அந்தளவுக்கு பெருசாக பாதிக்காது மக்களை ஏன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப பழகியாச்சு. அது மாதிரி இப்போ ஜியோ ஏர்டெல்லாம் ரீசார்ஜஸ்லாம் கூட்டியாச்சு. இது எங்கே போய் நிற்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அது ஒரு வேஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம அதுக்குள்ளே போகலை இப்போதைக்கு ஆஸ் ஆஃப்னா மணி மியூலுங்கிறது அந்த கழுதை எப்படி போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குதோ அதே மாதிரி சேர்க்கறதுக்கு உதவி செஞ்ச கழுதைங்களை தான் இப்போ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது. சரிங்களா? அதை அவங்க சில நேரம் தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம், சில பேர் அறியாமையில் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம நம்பரை கரெக்டாக அப்டேட் பண்ணி வைங்க. அந்த நம்பரில் நமக்கு மெசேஜஸ் வரணும். நமக்கு தெரியாமல் ட்ரான்சாக்ஷன் நடக்குதா, என்ன நடக்குது, எல்லாம் டேட்டா அடிக்கடி இப்போ என்ட்ரி போடுங்க. முன்னாடியெல்லாம் என்ட்ரி போடுற பழக்கம் இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் யாரும் என்ட்ரி போடுறதில்ல. என்ட்ரி போடும்போது தான் நமக்கு என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். அதிலே செக்மெண்டேஷனாக பிரித்து கொடுக்கும். நீங்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க அதை வச்சு சில விஷயம் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஆர்பிஐ சில 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஆகிருந்துச்சு. ஆர்பிஐயே கவலைப்படுது அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி வந்து சேமித்து செலவு பண்ணாங்க. இப்போ செலவு பண்ணிவிட்டு பே பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்துட்டாங்க மக்கள். 3 லட்சம் கோடி இந்த வருஷத்தில் மட்டும் ஃபினான்ஷியல் இயரில் நம்ம 3 லட்சம் கோடிக்கு பே பேலன்ஸ் இருக்கான், கிரெடிட் கார்டு பே பேலன்ஸ். அப்போ மக்கள் வந்து 3 லட்சம் கோடி வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண ஜென்சி கேட்டகரி பீப்புள்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுக்காக நான் எங்கள் காலத்தில் அப்படி லோன் கொடுக்கல தான். இப்போ இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருதெல்லாம். மேபி எங்களுக்கும் அந்த டைமில் லோன் கொடுத்துருந்தா நம்ம ஆளுங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 2008 நடந்த கூட அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் நம்மளை சேவ் பண்ணது நம்மளோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு எக்கனாமி தான். இனிமேல் நம்ம என்றைக்கா ஒரு க்ரைசிஸ் வந்துச்சுன்னா நம்ம சர்வே பண்ணுறது கஷ்டம் தான். அதனால் இனி வர காலத்தில் சேஃபாகவும் செக்யூர்டாகவும் நம்ம அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு மாறி இருக்கோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு மறுபடியும் டுவர்ட்ஸ் மணி பேஸ்ட் எக்கனாமிக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஆஸ் ஆஃப் நவ்.
ஏன்னா ரெண்டுமே இருக்கணும். எல்லாத்தையும் வந்து ஓவராக அடிக்ட் ஆகிட்டா அது நமக்கு நாளைக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். சரிங்களா? நான் முன்னாடியெல்லாம் ரீசார்ஜ் வந்து வெறும் 10 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மினிமம் ரீசார்ஜே என்னை 400 ரூபாய்க்கு பண்ணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? யாருமே டேட்டா என்கிட்ட 2 சிம் கார்டு இருக்குன்னா 2 சிம்லேயும் டேட்டா இருக்குது. அதுபோல் வீட்டில் ஒய்ஃபை இருக்குது, டிவி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம டேட்டாவை நம்ம வேஸ்ட்டாக தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு சேர்த்து தான் நம்ம காசு கட்டுறோம் மந்த்லி. இதெல்லாம் தேவை தானா? மறுபடியும் நம்ம வந்து லேண்ட்லைன் பாசிபிலிட்டிக்கே போயிடலாம். வீட்டில் பேசாமல் ஒரே ஒரு லேண்ட்லைன் வச்சுட்டு குடும்பத்துக்கே ஒரே ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னி வர காலத்தில் கொஞ்சமாக சிக்கனமாக இருக்க முடியும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க மொத்தம் அதையே கால்குலேட் பண்ணி பார்த்தா 5 அப்பா அம்மா எல்லாம் சேர்த்தா ஒரு 5 சிம் கார்டு வந்துடுது. அப்போ ஒரு சிம் கார்டுக்கு 400 ரூபான்னா ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா நம்ம அதுக்கே செலவு பண்ணுறோம். இது போக வீட்டில் ஒய்ஃபை, டிவி, அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எப்படி பார்த்தாலும் 3000 வந்துடுது. அப்போது ஒரு நார்மலான ஒரு 60,000-70,000 ஏர்ன் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களால் இப்போ 3000 ரூபா இதுக்கு மட்டுமே செலவு பண்ணால் இன்னும் இருக்கிற விலைவாசியில் நம்ம வந்து எப்படி நம்ம ஃபேமிலியை சர்வே பண்ண முடியும், நாளைக்கு பிள்ளைங்களுக்கு எப்படி சேர்த்து வைக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இது நம்மளாக தான் முடிவு பண்ண. நம்ம எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கிட்டே போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில விஷயத்த நம்மளே முடிவு பண்ணிக்கணும். நம்மளோட யூசேஜோ ஆடம்பரத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்மளோட செலவுகளை சிக்கனப்படுத்திக்கிட்டு கேஷ்லெஸ் எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட கடமை. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, வியூவபிலிட்டி இருக்கும். நம்மளோட ஹோல் கண்ட்ரோல். நம்ம இப்போ ஜிபேயில் 10 ரூபா யூஸ் பண்ணுறான் அப்படிங்கும்போது அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ செலவு பண்ணுறான், ஆவரேஜாக ஒரு இந்தியன் காமன் சிட்டிசனோட இது எவ்வளவு, அவன் எவ்வளோ சேர்க்குற அளவுக்கு இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு மணி ஸ்டெபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் நமக்கும் ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமியை மட்டுமே நோக்கி போகாமல் கேஷ் எக்கனாமியை நோக்கி நம்ம திரும்ப வேண்டிய சூழ்நிலை இது. இல்லைன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஸ்கேமு மணி மியூலாக இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சும் நம்ம தெரியாமலும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் அக்கௌண்ட்டை அடிக்கடி ரிவ்யூ பண்ணுங்கள். கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஏதாவது லோன் ஷீட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ண லோன் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ஓசி எழுதி கொடுங்க கிளைம் பண்ணுறதுக்கு. மற்ற ப்ராசஸ் இது எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தாலும் இதை பற்றி பேசுகிறதுனால நம்ம அதை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சு பேசிக்கலாம், ஃபுல்லாக பேசிடலாம் அப்படிங்கிறனாலும் பேசினேன். மக்களுக்கு நன்றி. நாளைக்கு மறுபடியும் அரசியலை பற்றி பேசலாம். சுதந்திர தின நிகழ்வுகள், பிரதமர் அவர்களோட அறிவிப்பு, தமிழக முதல்வர் அவர்களோட அறிவிப்பு, திரு அண்ணாமலை அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுபோக எதிர்க்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வேரியண்ட் ஏடிஎம்கே அவங்க பாசிபிள். இப்போ தான் ஏடிஎம்கே கொஞ்சம் லைம்லைட்டுக்கு மறுபடியும் வராங்கன்னு நினைக்கிறேன். போராட்டம் இதை அவங்க போன 5 வருஷத்துலேயே பண்ணியிருந்துருக்கலாம் டிஎம்கேக்கு எதிராக. மேபி அப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இன்னும் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ நம்பர்ஸ் கூடியிருந்துச்சுன்னா அவங்க கட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய பலம் வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அவங்களும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க.